வணக்கம் என் அன்பு மக்களே. இன்றைக்கி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்க வீடியோ என்னென்னா பாவைக்காய் ஃப்ரை, பாவைக்காய் வறுவல், அல்லனா பாவைக்காய் சிப்ஸ்னு கூட சொல்லிக்கலாம். பாவைக்காவை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். அது எப்படி செய்கிறேங்கிறத இப்போ பார்க்கலாம். முதலாவது ஒரு 1/2 கிலோ பாவைக்காய் எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நல்லா கழுவிட்டு ரவுண்டாக தின்னா மெல்லீஸாக கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இது எப்படி கட் பண்ணியிருக்கிறேன்னு. எல்லோரும் வீக்லி ஒரு வாட்டியாவது பாவைக்காய் எடுங்க. உண்மையில் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே பாவைக்காய் சாப்பிட கற்றுக் கொடுங்க. இப்போ அதுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். மஞ்சள் கொஞ்சம், மிளகாய் பொடி கொஞ்சம், உப்பு கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், கொத்தமல்லி பொடி கொஞ்சம். எது ஃப்ரை பண்ணாலும் கொஞ்சம் கொத்தமல்லி பொடி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள், அது தனி டேஸ்ட்டாக இருக்கும். இது கருவேப்பிலையும் 3 விரல் பூண்டு எடுத்துருக்கிறேன். வெங்காயம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன். ஓகே, இனிமேல் பாவைக்காயில் மசாலா ஆட் பண்ணிடலாம். முதலாவது மிளகாய் பொடி போடுறேன். நெக்ஸ்ட்டு உப்பு போடுறேன். அடுத்தாக்கில் மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் மஞ்சள். அவ்வளோதான். இதை நல்லா கலந்து விட்டுலாம். பாவைக்காய் கூட்டு வச்சு செஞ்சு சாப்பிட கஷ்டப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியாக சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஒரே நேரம் நிறையா சாப்பிடாம 2 பீஸ் 4 துண்டு அப்படி கூட எடுத்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக பாவைக்காய் எல்லோரும் யூஸ் பண்ணணும், அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்க, மசாலா எல்லாம் பாவைக்காயில் நல்லா ஏறிச்சு. இனிமேல் இதை ஃப்ரை பண்ணிடலாம். நான் இதை டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். முதலாவது பேன் வச்சு அதில் கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். முதலாவது நான் எடுத்து வச்சுருந்த பூண்டையும் கருவேப்பிலையும் போடுறேன். ஏன் போடுறேன் அப்படின்னா, அந்த பாவைக்காய் சாப்பிடும்போது அந்த பூண்டும் பொரிஞ்சு இருக்கும்போது அதையும் எடுத்து சாப்பிட்டா அது நம்ம உடம்புக்கு நல்லது தானே. ஓகே, பூண்டு கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிச்சு. இனிமேல் நான் எடுத்து வச்ச பாவைக்காய் எல்லாத்தையும் 2 ட்ரிப் போட போகிறேன். ஒரே நேரம் எல்லா பாவைக்காயும் ஃப்ரை பண்ண முடியாது, அதனால் 2 ட்ரிப்பாக போடுறேன். முதலாவது ஒரு செட்டு பாவைக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பாவைக்காய் சாம்பாருக்கு சாப்பிட்லாம், ரசத்துக்கு சாப்பிடலாம், கர்ட் ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி ஃப்ரை ஆகுதுன்னு. ஒரு அரைவாசி வறுபட்டுச்சு. இது 3/4 வறுபட்டுச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க, ஏன்னா இதுக்கப்புறம் டக்குன்னு கருத்துரும். ஓகே, பாவைக்காய் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாயும் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ பாவைக்காய் ரொம்ப கசிச்சு வச்சுக்கோங்க. அப்போது இந்த வெங்காயத்தையும் சேர்த்து சாப்பிட்டா கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்கும், அதனால தான் அதை ஆட் பண்ணுறேன். பாருங்கள், என்னோடய டேஸ்டி பாவைக்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்படி செஞ்சு கண்டிப்பாக சாப்பிடுங்க, குழந்தைகளுக்கும் கொடுங்க, ரொம்ப நல்லது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.